රහස් පොලිසිය பணி தேசபந்துகை கெதர விஸ்கி போத்தல் எகசிய விஸ்ஸக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசபந்து தென்னக்கோனுடைய வீட்டுக்கு ரகசிய போலீசார் திடீர் சோதனைக்காக சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து 120 விஸ்கி போத்தல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருக்கிறது. போலீஸ் மா அதிபராக பணியாற்றி தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான ஹோக்கந்தரவில் உள்ள வீடு நேற்று பிற்பகல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவ்வாறு சோதனைகளை மேற்கொண்டார்கள். வீட்டில் இருந்த சில சந்தேகத்துக்குரிய பொருட்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த பொருட்களில் விஸ்கி போத்தல்கள் பலவும் இருந்ததாக இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை தொடர்பான செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட கடந்த பிப்ரவரி மாதம் அவருக்கு எதிராக பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டது. எனவே மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சம்பவம் தொடர்பான விடயத்தில் அவர் தேடப்பட்டு வருகிறார். எனவே அவர் கைது பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமறைவாகி இருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட அவர் பல நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார். எனவே அவர் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோரி மேன்முறை நீதிமன்றில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். ரிட் மனு நிராகரிக்கப்பட்டு அவரை மீண்டும் கைது செய்யுமாறு மேன்முறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவ்வாறு இருக்க அவரை இப்போது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் போலீசார். அவ்வாறு இருக்க நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றுவளைப்பின் போது அவருடைய வீட்டிலிருந்து 120க்கும் அதிகமான விஸ்கி போட்டல் உள்ளிட்ட மேலும் சில பொருட்களும் அங்கிருந்து மீட்கப்பட்டதாக கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த விடயத்துக்கு எதிராக தேசபந்து தென்னக்கோனுடைய மனைவி இப்போது நீதிமன்றம் செல்ல போவதான ஒரு தகவல் ஒன்றும் இருக்கிறது. இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அது தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். தேசபந்துஸ் வைஃப் ஃபைல் கம்ப்ளைண்ட் ஓவர் அன்அத்தாரைஸ்ட் ஹவுஸ் சர்ச் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே தேசபந்து தென்னக்கோனுடைய மனைவி இப்போது இந்த சிஐடி அதிகாரிகள் ரகசிய போலீசார் எந்தவிதமான பிடிவிராந்தும் இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து சோதனைகளை மேற்கொண்டிருப்பதானது தனக்கு அடிப்படை உரிமை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் இப்போது அத்துருகிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. நேற்றைய தினம் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார். எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் அல்லது இந்த ரகசிய போலீசார் இவ்வாறு தன்னுடைய வீட்டில் அனுமதி இல்லாமலும் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டார்கள். திடீரென மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் பிடிவிராந்தும் இருக்கவில்லை, சோதனைக்கான அந்த சர்ச் வாரண்டும் இருக்கவில்லை. அவ்வாறு இருக்க அவர்கள் மேற்கொண்ட விடயம் சட்டத்துக்கு முரணானது தெரிவித்து இப்போது தேசபந்து தென்னக்கோனுடைய மனைவி தன்னுடைய இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் அத்துருகிரிய நீதி போலீஸ் நிலையத்தில் என்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இதே போல தேசபந்து தொடர்பான இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இருக்கிறது. இன்றைய தினம் நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் தெரிவித்த கருத்து டெய்லி மிரர் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது காலம். எதிர்க்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் ஏஷா விதானகே இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தேசபந்து ரிசீவ்ட் மந்த்லி salary from ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆப்போசிஷன் எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் அவர்கள் இப்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போலீஸ் மா அதிபர் அவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையிடமிருந்து 1,50,000 ரூபாய் என்ற அடிப்படையில் மாதாந்த சம்பளத்தை பெற்று வருகிறார் என்பதாக ஏஷா விதானகே எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேற்று தினம் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதே போல அவருக்கு இந்த எரிபொருளுக்கான கட்டணமும் இவ்வாறு வழங்கப்படுகிறது. எனவே அது லஞ்ச ஊழல் மோசடி இல்லையா? எனவே இந்த விடயம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மாட்டீர்களா என்பதாக நேற்று தினம் இந்த இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்கள் குறித்து பார்லிமெண்ட் விவாதம் இடம்பெற்றது. எனவே அந்த விவாதத்தின் போது தான் ஏஷா விதானகே அவர்கள் இந்த விடயங்கள் குறித்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இந்த விடயம் தொடர்பாகவும் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலிருந்து தேசபந்து தென்னக்கோன் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் மாத சம்பளம் மற்றும் எரிபொருளுக்கான கொடுப்பனவுகளை பெற்று வருகிறார் என்பதாக ஏஷா விதானகே தெரிவித்த அந்த விடயம் தொடர்பிலும் இப்போது பொருளாக மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்திலும் இப்போது தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறார் என்பதாக செய்திகள் இருப்பதை காணலாம். இதேபோல் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பிலும் நேற்று அமைச்சரிடம் தேசபந்து தென்னக்கோனுடைய அந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது தேசபந்து கைது செய்யப்படாமை அரசுடனான டீலா என்பதாக நேற்று தினம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பி இருந்தார்கள். தேசபந்து தென்னக்கோனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை பாதுகாப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலின் தயசித் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
குறிப்பாக கைது செய்வதற்கான நீதிமன்றத்தினால் பிடியான பிறப்பிக்கிற நிலையில் தலைமறைவாகியுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படாதிருப்பது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே இது டீல் அல்ல, நீதிமன்றம் இப்போது உத்தரவு பிறப்பிட்டிருக்கு. சட்டத்துக்கு முன் சகலரும் சமம் என்பது தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக நீதிமன்றம் எதிர்த்த அந்த தீர்ப்பினூடாக தெரியவரும். எனவே இப்போது செவ்வந்தியை தலைமறைவாக வைத்திருப்பவர்கள், அதே போல பிரசன்ன நபர்களுக்கு அடைக்கலம் வழங்கியிருப்பவர்கள், இவ்வாறானவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போன்று தேசபந்து தென்னக்கோனை மறைந்திருப்பதற்கான உதவி ஒத்தாசை புரிந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே அரசாங்கம் அந்த விடயத்தில் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். விரைவில் அவர் கைது செய்யப்படுவார். போலீசார் விடயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.